ஹாஸ்பிட்டலுக்கு போனவுடனே எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அங்கேருந்து அதிக மாத்திரையை கொடுத்து இன்ஜெக்ஷனை போட்டு டோஸ் போட்டு அதிகம் எனக்கு இன்னும் போக வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி அங்கேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நான் வந்து விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். சார், என் பேர் காளியப்பன். நான் 1997 நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். ரிட்டையர்மெண்ட் அப்படி எனக்கு தற்சயமாக வந்து சில கம்பெனிகளை வேலை செஞ்சுட்டு வந்தேன். நல்லபடியாக தான் என் உடம்பு எல்லாம் பாதிப்பு இல்லாமல் இருந்தது சார். ஹாஸ்பிட்டலுக்கு போனவுடனே எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அங்கேருந்து அதிக மாத்திரையை கொடுத்து இன்ஜெக்ஷனை போட்டு டோஸ் போட்டு அதிகம் எனக்கு இன்னும் போக வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி அங்கேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நான் வந்து விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்கே வந்து பார்த்தோன்னே என்னுடைய கிரெட்டின் வந்து 5 பாயிண்ட் இருந்தது. டாக்டர் வந்து வேணாம், பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த விம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டாக்டர் பேர் செந்தில்நாதன் அவர்கள். அதே மாதிரி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நீ வந்து மேட்ச் பேக் வைக்கணும்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே எம்டி சுப்பிரமணியம் சார் உனக்கு நல்லா இருக்குது, வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸர்விஸ்மெண்ட் நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சார். அதனால முன்னாள் இராணுவத்திலும் சரி, துணை இராணுவத்திலும் சரி, நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அனைத்து உடைய படை வீரர்களும் இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி வாங்க, நல்லது செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் சார். அதனால இந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்டிக்கும் நம்ம ஓய்சி உடைய கர்னல் தாசாப்புக்கும் எனக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். பாரத் மாதா கி ஜெய்.